ஹாய் என்னோட குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். நேம் குயின் ஆஃப் கிங்டம், கிங் ஆஃப் கிங்டம் தாண்டா பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு எஃப்எஃப்ஸ்லாம் பார்த்து. இல்லை, இது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் பர்சனலாகவே, ஏன்னு தெரில. ஸோ சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், நேற்று போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் அதாவது 30 தான் நானே ரெக்கார்ட் பண்ணேன். அதான் நைட்டு. வெரி சாரி. சரி வேலை இழுத்துட்டு இல்லாமல் லாஸ்ட்டு எது விட்டுருப்போன்னு பார்ப்போமா. லாஸ்ட்டில் நீங்கள் இப்படி யோசிச்சுட்ருக்கும் போது உங்கள் அம்மா அப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பணும். ஸோ நீங்கள் சீக்கிரம் கிளம்பிடு, 6 மணிக்கெலாம் கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். சரி, அப்படி அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோமா. இப்போ நீங்கள் என்ன போடலாம், இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்காங்க முன்னாடி. ஸோ எதை போடலான்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங்கில் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருப்பீங்களா? ஸோ அப்போ ஜன்னல் சைடு ஏதோ சவுண்ட் கேட்குது. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சடனாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பர்சன் தான். நீங்கள் செம்ம ஷாக்கு. நீ நீ எப்படி இங்கே? நான் சும்மா வந்தேன். இன்றைக்கி ஒரு என்கேஜ்மெண்ட் நீ போகிறதா கேள்விப்பட்டேன். அதான். அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். சரி, எந்த ட்ரெஸ் போட போகிறேன்? தெரியல, யோசிச்சுட்ருக்கேன். என்னம்மா யோசிச்சுட்ருக்க? நவரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே உங்களை நவுத்தி விட்டுட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்லாம் பார்க்குறாரு. ஒரு 4 ட்ரெஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2 எடுத்து வச்சுட்டு அப்படியே அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே இது நல்லா இருக்குது, இது போட்டுக்கோ. எது அப்படின்னு சொல்லிட்டுக்கும் ரைட் ஹேண்டில் இருக்க ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டுறாரு. இதுதான் அப்படின்னவும், ஓகே, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா வந்ததுக்கு ஏதாவது வேணும்ல, அதான். என்ன வேணும் சொல்லுங்கள், நானே தரேன். நீ தான் வேணும், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு சொல்லிடுறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு உங்கள் இப்போ பிடிச்சி க்ளோஸ்அப்பில் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு யோசிக்கிறோம்மா, வா, இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பொறுமையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் என்னை விடுங்க, என்ன முடியலையா? இப்படி ஸ்டார்ட்டே பண்ணேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓ சரி, இப்போ நான் கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு திருப்பி இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறாரு உங்களை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஒரு செஸ்ட்டில் லைட்டாக அடிக்கிறீங்க. அவங்களுக்கு மூச்சு முட்டுது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அடிக்கிறீங்களா? ஸோ அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஹார்ஷாக அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே பொறுமையாக விட்டுறாரு. நீங்களும் செம்ம பிரீத்து, அவரும் செம்ம பிரீத்து, 2 பேரும் செம்மையாக மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க. இப்போது என்னடி அவள் தானா? அவள் தானாவா? என்னால் இதுவே முடியல. அவள் தானான்னு கேட்குறீங்க. அப்போது கொடுப்பியா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தயங்குறீங்க. சரி விடு, ரொம்ப பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. பட் தெரியல, ஊரப்பு தான். என்னடி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ பிடிச்சி க்ளோஸ்அப்பில் இழுக்கிறாரு. அதுக்கு எதுக்கு க்ளோஸ்அப்பில் இழுக்கணும்? தோணுச்சு பண்ணேன். சரி, டைம் ஆச்சு, போங்க, போய் கிளம்புங்க. நீங்களும் தானே வரீங்க அங்கே? ஆமாம். சரி, அப்போ போய் கிளம்புங்க, போங்க.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றீங்க. கிளம்புறேன்டி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. போங்கன்னு சொன்னோடனே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பத்தன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜன்னல் சைடு வரைக்கும் போனவர் குடுகுடுன்னு வந்து அப்படியே அவங்க ஹிப்பை பிடிச்சி அப்படி இழுத்து நல்லா ஒரு டீப் கிஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே வாயில் கை வச்சுட்டு நிற்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக கீழே இறங்கி கிளம்பிடுறாரு. நீங்கள் அதே ஷாக்கில் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுறீங்க, அப்படியே சிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. போய் குடிச்சிட்டும் வந்துடுறீங்க. டைம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு என்ன சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ போட்டுட்டு அப்படி லைட்டாக மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்புறீங்க. ஸோ எல்லாம் போட்டுட்டு உங்கள் அம்மா அப்பா அப்போ தான் கரெக்டாக வராங்க. வயன் வயன் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தூ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கம்மல் மாட்டிகிட்டே வெளியே போகிறீங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா, அம்மா நீ என் மகளான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் தட்டிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. உங்கள் அம்மா பார்த்து சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஃபேமிலியாக அப்படியே கிளம்பி வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் போகிறீங்க. ஸோ இப்போ அந்த என்கேஜ்மெண்ட்டை ப்ளேஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக எல்லாம் ஜாலியாக நல்லா விளாண்டுருக்காங்க. குட்டி பசங்க விளாண்டுருக்க, பெரியவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துட்ருக்க. ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே குதூகலமாக இறங்குறீங்க. அப்படியே கீழே அப்படியே இறங்கிட்டு என்னன்னே தெரில, சடனாக அவங்க ஐஸ் வந்துட்டு யாரையோ தேடுது. அப்படியே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரே டவுட்டு, என்னடா அது இப்படி தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்கிறீங்க. ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்புறம் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஏதோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே வந்துட்டு அம்மா அப்பா கூட அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே வந்தோடனே எங்கள் அம்மா அப்பா அவங்களெல்லாம் வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா போய் நிற்கிறீங்க. போய் நிற்கா அந்த என்கேஜ்மெண்ட்டோட மெயின் ஆட்கள் வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாங்க. ஸோ பேசிவிட்டு இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. என்னமோ பேசுகிறானுங்க, பேசிட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு சும்மா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அங்கே. ஸோ அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்காங்க. இங்கே என்னடானா அப்படியே வந்துட்டு நீங்கள் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அப்படியே வந்துட்டு ஒரு பர்சன் உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. யாரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக விட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அவர் தான். இவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓ மை காட் நோ வே ரியலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. அந்த பர்சன் அப்படியே ஸ்மர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாப்புலன்னா அப்படியே திரும்பிடுறாரு. பிகாஸ் அந்த சைடு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதனால் திரும்பியிருப்பார். நீங்கள் எப்படி என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பாட்ட நான் சும்மா போய் அங்கே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறீங்க அங்கேருந்து. அந்த பர்சனுமே எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ நீங்கள் வேகமாக அந்த பர்சன் பக்கம் தான் போகிறீங்க. போய் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வெளியே போகிறீங்க. எங்கடி கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை பிடிச்சி இருக்குன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக நின்றுட்டு, நீங்களும்மா என்ன நீங்களும்மா சவுண்டாக பேசிட்டி, இல்லை அது நீங்களும் இங்கே எப்படி அப்படின்னு கேட்டேன். நான் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் அப்படி தான், விடு கண்டுக்காத. என்னடி சிரிப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொன்னீங்க அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போது அந்த பர்சன் அப்படி கையை பிடிச்சிடுத்து க்ளோஸ்அப்பில் உங்கள் இயர்கிட்ட வந்துட்டு, யூ ஆர் பியூட்டிஃபுல்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் ஆ சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட போயிடுறீங்க. அந்த பர்சன்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாருனா அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு அந்த சைடு போயிடுறாரு. நீங்கள் என்னால் முடியல. மை காட், என்ன வாய்ஸ் அது? மை காட், சோ சத்தியமாக முடியல என்னால். அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி என் காது பக்கம் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்னு சொன்னார். பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு அவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு, ஏய் என்னடி பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? அம்மா இல்லை உங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்கியே அதான் என்னான்னு கேட்டேன். இல்லைம்மா அது சும்மா. சரி, அம்மா இங்கே தான் எங்கேயாவது இருப்பேன், ஏதாவது தேவைன்னா வந்து பேசு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அவங்க தனியாக விட்டு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஷோ நீ வந்துட்டு சும்மா சுற்றிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் பார்த்துன்னு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பாவே ஆளைக்கானா. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, சரி இங்கே உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே சைடில் 2-3 கேர்ள்ஸ் வராங்க. ஸோ அவங்களும் அவங்கள மாதிரி ஒரு குயின்னே சொல்லலாம். ஸோ வந்துட்டு அந்த கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 2-3 கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்கள சுற்றி வந்து உட்காந்துக்கிறாங்க. புள்ளிலாம் பண்ணலை, பட் சும்மா அப்படியே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணு பேர் வந்து லில்லி, இன்னொன்று பொண்ணு பேர் வந்து ஜியா, இன்னொன்று பொண்ணு பேர் வந்து எமிலி. ஸோ அவங்க 3 பேருமே அவங்கக்கிட்ட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஏய் உன் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் வந்துட்டு ஓ நைஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கேன் வி பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்களும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிச்சுட்டு அவங்ககிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் வந்துட்டு அந்த சைடு என்ன பண்ணுறாருனா வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டெக் ஆகிடுறீங்க டப்புன்னு. அப்போ 3 பேருமே ஏய் அங்கே யாரை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேயே பார்க்குறாங்க. இல்லை அங்கே யாரும் இல்லை, நான் சும்மா பார்த்தேன், ஒரு பாப்பா க்யூட்டாக இருந்துச்சா அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கே அவ்வளோ தீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது இல்லை சடனாக கேட்கவும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா, அதான் அப்போ போய் சொல்லியிருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏய் நான் பார்த்தேன், அவள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அவங்கள பார்த்து சிரிக்கிறா. ஏய் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க பாவமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி நான் சொல்கிறேன் ஆனால் தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து நடந்த எல்லா கதையுமே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த 3 கேர்ள்ஸ் கிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ நான் அவங்களாம் அப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்லாம் கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்கிறான். ஸோ லில்லி இன்னும் அந்த ஷாக்லேருந்து வந்து வெளியே வரல. ஏய் லில்லி ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. என்னாச்சு? இல்லை எனக்கு புரியல, சீரியஸாவா? அப்புறம் அங்கே இன்னும் பாருங்க என்ன தான் பார்க்குறாரு அவர். ஆஹா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ஜியா எல்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஷையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 2 கையும் வச்சு ஃபேஸை கவர் பண்ணுறீங்க. ஸோ எம்லி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிடுறீங்க. ஸோ அந்த பர்சன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ வந்துட்டு அந்த சைடு ஒரு பாப்பா போகுது. அந்த பாப்பா கூப்பிட்டு பாப்பா இங்கே வா. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம், ஆனால் இது கொண்டு போய் அந்த அக்காட்ட கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்குறாரு. என்ன கொடுக்கணும்? கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி இரு பாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு லெட்டரில் என்னமோ எழுதி அப்படியே வந்துட்டு அந்த பாப்பாட்ட கொடுக்குறாரு. பாப்பா ஒரு நிமிஷம் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து ஒரு டைரி மில்க் ரோஸும் கொடுக்குறாரு. ஸோ அந்த பாப்பாவும் அதை எடுத்துகிட்டு குடுன்னு ஓடியாந்து
அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஹ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க 4 பேருமே. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அக்கா இதை கொடுக்க சொன்னார் அந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா. நீங்கள் யாரை கொடுக்க சொன்னா அப்படின்னவும் அந்த பாப்பா அப்படியே எட்டி காட்டுது. அந்தோ அந்தோ அங்கே நிற்கிறாங்களே அந்த அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த பாப்பா. நீங்கள் செம்ம எட்டி பார்த்தா அந்த பர்சன் தான். அந்த பர்சன் அப்படியே வந்துட்டு அந்த டேபிளில் கை வச்சு அந்த கை மேலே அவரோட ஹெட்டை வச்சுட்டு அவங்களே உட்காந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் செம்ம ஷாக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க வேகமாக. அப்போ லில்லி வந்துட்டு அவங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, இப்போ எதுக்கு எந்திரிக்க, இப்போ நீ எந்திரிச்சனா எல்லாம் வந்துடுவாங்க, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ மழுக்கிட்டே உட்கார வச்சிடறா. நீங்கள் உட்காந்துட்டீங்க, உங்களுக்கு வீடு இல்லை உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு அந்த பாப்பா பாப்பா எனக்கு வேணாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இல்லை என்னை கொடுத்துட்டு தான் வர சொன்னார், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, உங்கள் கையை பிடிச்சி கையில் கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுறீங்க பாப்பா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதை பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு அந்த பர்சனை பார்க்குறீங்க. ஸோ அந்த பர்சன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அது உங்களுக்கு புரியுது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்துட்டு அதை பிரித்து அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்னடான்னு பார்த்தா அருமை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே நிமிர்ந்து பார்த்தா முன்னாடி நிற்கிறாரு அவர். அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்கிறீங்க. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு என்ன பண்ணேன்னா அருமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாடலில் வந்துட்டு உட்கார்றாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வாயில் கை வச்சு பார்க்குறீங்க. ஜியா, எமிலி, லில்லி எல்லோரும் செம்ம ஷாக்கு. நீங்கள் அதுக்கு மேலே நீங்களே இவ்வளோ ஷாக்கானா அவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா கை நீட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படியே பத்துன்னு பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க அம்மா அப்பா அப்படியே குடுகுடுன்னு ஓடிடுறாங்க இந்த கேள்வி இந்த நியூஸ் கேட்ட உடனே. ஸோ வந்துட்டு வந்த உடனே அங்கே நின்று கொஞ்சம் தூரமாக நின்று பார்க்குறாங்க. நீங்கள் இப்படி ஷாக்கில் நிற்கிறத பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு சரியான சிரிப்பு. ஸோ இதை பார்த்துட்டே நிற்கிறீங்க. அந்த பர்சன் will you marry me அப்படின்னு நான் கேட்டேன். நீ இன்னும் ஆன்சர் பண்ணல எனக்கு அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறீங்க. நீ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இப்படி வந்து கேட்குறீங்கன்ட்டு மட்டும் தான் கேட்க முடியும், அம்மா அப்பா கேட்குறது அப்படின்னு சொல்லுவோம். வந்து அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க வந்து அம்மா அப்பா ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து கை காட்டுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹேண்டை நீட்டுறீங்க. ஸோ நீட்னா அந்த ரிங்குமே போட்டு விட்டுறாரு. எல்லாமே அங்கே சுற்றி எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு அவங்க அப்படி வேகமாக வந்து ஹக் பண்ணுறாரு. ஸோ ஹக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீ என் ஃபேஸை பார்த்ததில்ல, பார்க்குறியா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள ஃபேஸை கூட பார்க்கலன்னா அப்புறம் என்ன நினைப்பாங்க அப்படின்னவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் போட்டுருக்க அந்த மாஸ்க்கை பிளாக் மாஸ்க் எடுக்கிறாரு. பார்த்தா நீங்கள் செம்ம ஷாக்கு, அதிர்ச்சியில் நிற்கிறீங்க, ஆடி போய் நிற்கிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக பின்னாடி சாயிறீங்க. ஸோ உங்களை ஹிப்பை வந்து பிடிச்சிக்கிறாரு. அப்போது நீங்கள் வந்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க. நானா? ஏய் கலாய்காதடி. இல்லை சீரியஸா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி கேன் ஐ கிஸ் யூ அப்படின்ற மாதிரி கேட்கும். அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா இல்லை ஓகே அப்படின்னு சொல்லுவோம். டக்குன்னு எடுத்து இப்படி கிஸ் அடிக்கிறாரு. அதுவும் எல்லாருமே பார்த்துட்டு கண்ணை மடிக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு செம்ம சிரிப்பு, செம்ம ஹாப்பின்னே சொல்லலாம். ஸோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலை பார்த்துட்ருக்காரு, அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிமின் வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாண்டா அது நமக்கு ஜிமின் தான். நான் ரொம்ப இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அது நம்ம ஜிமின் சொல்கிறதுக்கு. சரி விடுங்க, சாரி. அப்புறம் அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஸோ உங்கள் செஸ்ட்டில் வந்துட்டு கை வைக்கிறீங்க, ஜிமினோட செஸ்ட்டில். அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படின்றாரு.
தட்டுறீங்க 2 வாட்டி, உங்களால் முடியல அதுக்கு மேலே. ஸோ அப்படியே வந்துட்டு அவரும் போதுமாட்டி போதும் போதும் என்னால் முடியல அப்படின்னவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விட்டுறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் கூடயே தான் விட்டுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியா, லில்லி, எமிலிலாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஒன்றும் அப்படின்னவும் உங்கள் ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு ஜிமன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் ப்ரொப்போஸும் பண்ணிட்டாரு, நீங்களும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான், லவ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவர் கூட தான் சுற்றுறீங்களா. இப்போ வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு, ஏன்ப்பா இவ்வளோ நாள் லேட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும், இல்லை அது நான் வந்துட்டு நினச்சேன், எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் அவளை பார்த்தேன், அப்போலேருந்தே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பண்ணலான்னு தான் நினச்சேன், ப்ரப்போஸ் பண்ண தான் நினச்சேன். பட் வந்துட்டு நான் ஏன் லேட் பண்ணிட்டேன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாளோன்னு ஒரு பயம். ஸோ அதனால் என்னமோ தெரில அப்படியே விட்டுட்டேன். யார்ப்பா சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அது எப்படி அங்கிள் நீங்கள் இவ்வளோ ஷோராக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜிம்மன். அப்போ வந்துட்டு இல்லைப்பா, சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு வயன் வயன் அப்படின்னு சொல்லவும், அண்டு வரேன்ப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரீங்க. உங்கள் ஷோல்டரில் தட்டிட்டு அப்படியே உங்கள் அப்பா வந்துட்டு உனக்கு இவர் பிடிக்குமா? ஆப்பா பிடிக்குமாம்மா இவரை? ரொம்ப பிடிக்கும்ப்பா. அப்புறம் ஏன் ப்ரப்போஸ் பண்ணாமல் லேட் பண்ண? அது இல்லை, பண்ணால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு ஒரு பயத்தில். ஆனால் நீங்களும் அதுக்காண்டி இது பண்ண தான் சொன்னீங்க, வெயிட் பண்ண தான் சொன்னீங்க. பட் என்னமோ தெரியல அப்படி விட்டேன். பட் நான் இந்த நாளுக்காண்டி வெயிட் பண்ணப்பா சொல்லப்போனால். என்ன? ஆமாப்பா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இவர் ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு சொல்லி நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அவரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. உங்கள் அப்பா அப்படியே உங்களை வந்து காம் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் அம்மா வந்து ஆனந்த கண்ணீர் விட்டுறாங்க. ஜிமின் அதை பார்த்து ஷாக்கில் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ இப்போ ஜிமின் சொல்கிறான், நான் வந்துட்டு இந்த வெட்டிங்கில் தான் வந்துட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணோன்னு நினச்சேன், இந்த வெட்டிங்கும் வந்துருச்சு. ஸோ எதுக்கு இன்னும் இழுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன், ஆல்ரெடி லேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நான் என்னமோ நினச்சேன் எடுக்க மாட்டா, அக்செப்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் உங்களோட இதனால அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. பட் எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனால் இப்போது நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அப்படியே வந்துட்டு இப்படியே போகுது, டைம் கீப்பப் ஆகுது. ஓகேடா குயின்ஸ், நம்ம இதோட வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஃப்எஃப்ஆ சட்டான்னு பார்க்குறதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் 500 சப்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. பட் அதுக்கு என்ன ஒன் ஷாட் தான் போட முடியல, கோச்சிக்காதீங்க என்ன. ஓகேடா, நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. இதே சப்போர்ட்டை 1K வரைக்கும் இன்னும் நிறையா கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட இது என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் தென் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா. அடுத்து ஜிமின் பர்த்டே வேறு வருதுல. ஓகே, ஐ திங்க் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜிம்மோட பர்த்டேக்கு. ஸோ ஐ எம் ஆல்சோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப. சரி ப்ளீஸ், அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்லாம் நான் அதில் கொடுப்பேன், ஓகேவா. பாய், லவ் யூ ஆல்.